இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சின்ன காதல் கதையை தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட முதல் முயற்சி, என்னுடைய சொந்த படைப்பு. எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு வாசிக்கிறது நல்லா இருக்கா இல்லை கதையாக சொல்கிறது நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. தலைப்பு: பிஞ்சு பூ. காலை நேரத்து பனித்துளி மெல்ல நழுவி அந்த பிஞ்சு பூவின் மேல் விழுவது போலதான் வருணுக்கும் நிலாவுக்குமான காதல் மென்மையாக தொடங்கியது. வருண் ஒரு புகைப்பட கலைஞர். அவன் இயற்கையின் நுணுக்கங்களை ரசிப்பவன். நிலா ஒரு செடி வளர்ப்பு மையத்தில் வேலை செய்பவள். அவளுக்கு செடிகளும் பூக்களும் தான் உலகம். ஒரு முறை ஒரு அரிய வகை பூவின் புகைப்படத்துக்காக அந்த மையத்திற்கு வந்தான் வருண். அங்கே ஒரு சிறிய தொட்டியில் மலர துடித்து கொண்டிருந்த ஒரு சிறு மொட்டை நிலா அவ்வளவு கவனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் இதை இவ்வளவு கவனமா பார்க்கறீங்க என்று கேட்டான் வருண். அதற்கு நிலா மெல்ல சிரித்து கொண்டே, இது வெறும் செடி மட்டும் இல்லைங்க, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு சிறிய பிஞ்சு பூ. சரியான அன்பும் அரவணைப்பும் கிடைச்சாதான் இது முழுமையா வளரும் என்றாள். அவள் சொன்ன அந்த வார்த்தை வருணுக்குள் ஏதோ செய்தது. வருண் அடிக்கடி அங்கே வரத் தொடங்கினான். அவர்களின் பேச்சு செடிகளில் தொடங்கி வாழ்க்கையை பற்றி தொடர்ந்தது. ஒரு நாள் நிலா பராமரித்த அதே பிஞ்சு பூ நன்றாக மலர்ந்திருந்தது. அந்த பூவை புகைப்படம் எடுத்த வருண் நிலாவை பார்த்து சொன்னான், இந்த பூ மலர நீ கொடுத்த அன்புதான் நிலா காரணம். அதே மாதிரி என் மனசு அப்படிங்கிற பிஞ்சு பூ மலர நீதான் தேவை நிலா என்றான் வருண். நிலா வெக்கத்தில் அந்த பூவை விட சிவந்து போனாள். எந்த பூவை அவள் மென்மையாக பாதுகாத்தாலோ அந்த பூவே இன்று அவர்களின் காதலுக்கு சாட்சியாக மாறியது. இன்றும் அந்த பிஞ்சு பூவின் மென்மை மாறாமல் காதல் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. தேங்க்யூ.